நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் சாலையில் விபத்தில் 11ஆம் வகுப்பு மாணவி உயிரிழப்பு. இந்த காணொலியை பாருங்கள், விபத்துக்கான காரணத்தை நான் கூறுகிறேன். ஈரோடு மாவட்டம் காட்டுப்பாளையம் பகுதியை சேர்ந்தவர் குருவாளன், வயது 49. இவருடைய மனைவி பிரியா, வயது 36. இவருடைய மகள் 11ஆம் வகுப்பு படிக்கிறார்கள், ஜெயப்பிரியா, வயது 16. இவர்கள் 3 பேரும் நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் சாலையில் சென்று கொண்டு இருக்கும் போது எதிரே டிராக்டர் வந்திருக்கிறது. டிராக்டர் இவர்கள் மீது இடிக்கவில்லை. குறுகலான சாலையாக இருக்கிறது. சாலையின் இருபுறமும் மணல் போன்ற மண்கள் இருக்கிறது. ஆகையால் மணல் இருக்கும் காரணத்தால் கொஞ்சம் சாலையில் ஏறி சென்றிருக்கிறார்கள். நிலை தடுமாறி கீழே விழுந்து விட்டார்கள். இதில் 11ஆம் வகுப்பு மாணவி ஜெயப்பிரியா உயிரிழந்து விட்டார்கள். உயிரிழந்தவர்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த விபத்துக்கு முக்கிய காரணம் என்னவென்றால், நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் சாலையில் இருபுறமும் மணல் மண் போன்றவற்றை இருக்கிறது. இதை புல்டோசர் மூலம் அள்ள வேண்டும். இந்த மணல் மண் இருக்கின்ற காரணத்தால் டிராக்டரும் கொஞ்சம் ஒதுங்கி வந்திருக்கிறது. இவர்களும் இந்த பக்கம் ஓரத்திலும் மணல் இருக்கும் காரணத்தால் இந்த பக்கம் ஒதுங்கி வந்திருக்கிறார்கள். சாலையோரத்தில் மணல் மண் போன்ற இருக்கும் காரணத்தால் தான் இந்த விபத்து ஏற்படுத்தியிருக்கிறது. நிலை தடுமாறி கீழே விழுந்தவுடன் இவர்களுடைய மகள் 11ஆம் வகுப்பு படிக்கும் ஜெயப்பிரியா உயிரிழந்து விட்டார்கள். இந்த சாலையோரம் இருக்கும் மண்ணுகளை அகற்ற வேண்டும் என்று அரசிடம் மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த மண்ணுனாலதான் ஆக்சிடென்ட் ஆகுது. டூலர் வரும்போது சைக்கிளுக்கு கீழே வந்துடுறாங்க. அதனால இந்த மண்ணெல்லாம் அழுத்தணும், எல்லா ஊரில் இருக்கிற ரோட்டோட இருக்கிற மண்ணெல்லாம் அழுத்தணும் அப்படின்னு சொல்லி அரசாங்கத்துக்கு நாங்கள் மிகவும் தாழ்மையுடன் கோரிக்கை வைக்கிறோம். இந்த பக்கம் ஒதுங்கி வந்திருக்கிறார்கள். சாலையோரத்தில் மணல் மண் போன்ற இருக்கும் காரணத்தால் தான் இந்த விபத்து ஏற்படுத்தியிருக்கிறது. இதனாலேயே நிலை தடுமாறி இவர் கீழே விழுந்து விட்டார். கீழே விழுந்தவுடன் ஜெயப்பிரியா, இவருடைய மகள் 11 வயது மகள் மாணவி உயிரிழந்து விட்டார்கள்.